சரி சரி. இதில் ஒரு இது காட்டுங்களேன், ஒரு பாட்டில் காட்டுங்களேன். என்ன மருந்து இது? காஃப் சிரப். டெர்புடலின் அம்ப்ரோக்சால் சிரப். இது வந்து தமிழில் பேர் போட்டிருக்கு. ஆமாம், முதல்வர் அந்த சீல் போட்டிருக்கு. முதல்வர் சீல் இது நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற டயபெட்டிக்கான டேப்லெட் இல்லை. முதல்வர் மருந்துக்கும் ஒரு சீல் இருக்குது. தமிழ்லேயும் பேர் போட்டிருக்காங்க. 12 ரூபா கிட்ட போட்டிருக்கு. அதுதான் எல்லாத்துலேயுமே தமிழில் போட்டிருக்கா? வேற எதுலேயே தமிழில் காட்டுங்க. இதுலேயும் தமிழில் போட்டு மக்களுக்கு படிக்க தெரியலன்னா இதை வச்சு நல்ல முயற்சி. வாழ்க. வணக்கம், வாழ்த்துக்கள். முதல்வர் மருந்தகம் தொடங்கியிருக்கீங்க. இதனுடைய சிறப்பம்சங்கள் பற்றி சொல்லுங்களேன். முதல்வர் மருந்தகம் 24ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025 தமிழ்நாடு முதலமைச்சர் 1000 மருந்தகங்களில் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி ஓப்பன் செஞ்சார். இதோட சிறப்பு அம்சங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, குறைந்த விலையில் தரமான பொருளாக மக்களுக்கு மருந்துகளை கொடுக்குறது தான் நம்ம முதல்வரோட மெயின் நோக்கம். ஸோ இந்த குவாலிட்டி ஆஃப் த ட்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம குரோம்பேட்டை ஜிஹெச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 5000 டோக்கன் 10,000 டோக்கன் ஓடுது. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து அந்த ஃப்ரீ மெடிசினை தரமான மெடிசினாக இருக்கிறதுனால தான் அந்த அளவுக்கு கூட்டம் வருது, அந்த அளவுக்கு மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க. அதே பெனிஃபிட்டை வந்து மற்ற மக்களும் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த குறைந்த விலையில் தரமான மருந்துகளை கொடுக்குறாங்க. இது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுவும் இல்லாமல் இந்த முதல்வர் மருந்துகளை வந்து நிறையா பெண்மணிகள் லேடிஸ் வந்து நிறைய என்டர்பிரனர் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னாலே இவங்க தான், அவங்க பேரில் தான் லைசன்ஸ் இருக்குது, அவங்க தான் என்டர்பிரனர். ஸோ இந்த மகளிரை வந்து ஊக்குவிக்கிறது
நல்ல விஷயம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்திருக்கு. அதே சமயத்தில் இந்த குறைந்த விலைகளில் மருந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஏழை மக்களுக்கு நிறையா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம பிராண்டட் மெடிசின்ஸ் சாப்பிட்றாங்கல்ல, அதே மெடிசின்ஸ் வித் சேம் குவாலிட்டி சீப்பான ரேட்டில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறது. இந்த விஷயங்கள், இந்த ஸ்டெப்ஸை எடுத்த நம்ம தமிழ்நாடு முதல்வர் மற்றும் மற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நான் இப்போ இந்த அறிவிப்பை பார்த்தேன், 20% முதல் 90% தள்ளுபடின்னு போட்டிருக்கு. ஸோ எந்தெந்த மாதிரியான மருந்துக்கு எவ்வளோ தள்ளுபடி? ஜெனரிக் மெடிசனுக்கு டிபெண்ட்ஸு 20 to 90% டிஸ்கவுண்ட் ரேட்டு கொடுக்குறோம். சரி. மற்ற பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் ரேட் இருக்குது. அது வந்து அரௌண்ட் 20 to 35% இருக்கும். சரி. மற்ற பிராண்டட் ஐட்டம்ஸ் ஆன் த வே. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் சப்ளை வந்து ஜெனரிக் ஐட்டம், ஓடிசி ப்ராடக்ட்டு, அப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸ், அப்புறம் யுனானி, சித்தா, ஆயுர்வேதா எல்லா ஐட்டம்ஸும் இந்த வீக்கில் வரும். வந்ததுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வித் டிஸ்கவுண்டட் ரேட் நம்ம என்ன கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்களோ அந்த டிஸ்கவுண்ட் ரேட்டில் மக்களுக்கு செயலாற்ற நாங்கள்லாம் தயாராக இருக்கோம். சரி. இப்போ ஏற்கனவே மக்கள் மருந்தகம்னு நிறைய இடத்துல இருக்கு இல்லையா, அதுக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? இது நம்ம மருந்தகத்தை விட இங்கே ரேட்டு கம்மி சார். எவ்வளோ? அங்கேயும் இதே மாதிரி 80% வரைக்கும் போட்டிருக்காங்களே. ஆனால் நீங்கள் ரேட் பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது அதை விட இங்கே கம்மி. அதே மருந்து அங்கே விட இங்கே கம்மியாக இருக்கும். ஓ, ஸோ எப்படி தரமான மருந்து வந்து மக்களுக்கு போய் அடையணுன்றது ஒரு முக்கியமான ரீசன். அதனால தான் இதை லான்ச் பண்ணதுக்கான காரணமே அது ஒன்று. அப்போ விமன் ஆண்டர்பிரினர் நிறைய பேர் வரணும் அப்படின்றதுக்காக அது 2 மெயின் ரீசனுக்காக பண்ணாங்க. அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். சரி சரி, இது ஒரு நல்ல முயற்சியாக இருக்குது. இப்போது எல்லா மருந்துமே இங்கே கிடைக்குமா? எல்லா மருந்தும் கிடைக்குது. எல்லா மெடிசன்ஸுமே கிடைக்கும். அதாவது இப்போது கேன்சர் மருந்துலேருந்து கார்டியாக்கு கிடைக்கும், கொலஸ்ட்ரால் அது மாதிரி எல்லாமே எல்லாம், சுகர் டேப்லெட்ஸு, பெயின் கில்லர், அப்புறம் ஜென்ரலாக விட்டமின் டேப்லெட்ஸு, எல்லா மருந்துகளுமே முதல்வர் மருந்தகத்தில் கிடைக்குது. ஓ சரி சரி. இப்போ இது எவ்வளோ எந்த நேரத்தில் செயல்படும்? இது நம்ம ஷாப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 8:30 2 o'clock வரைக்கும். பட் ஒவ்வொரு கடைக்கும் இண்டிவிஜுவல் டைமிங் இது பண்ணுவாங்க. சரி. நம்ம ஷாப்ஸ் எடுத்திங்கன்னா 8:30 2 o'clock, அப்புறம் 4:30 to 10 o'clock. அப்படி? 10. சரி. வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறதுலாம் உண்டா? வீட்டுக்கு டெலிவரி டிபெண்ட்ஸ் சார், யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு பண்ணுவோம். அது கேஸ் டு கேஸ் பேசிஸ் சார். ஓகே ஓகே. அதனால் இது ஏற்கனவே இருந்த மருந்தகத்தை விட இது அதிகமான தள்ளுபடி, மற்ற வசதிகள் இங்கே இருக்கும். அதனால் மக்கள் இதை வந்து பயன்படுத்திக்கணும். இந்த மாதிரி ஒரு பட்டியல் ஏதாவது போடுவீங்களா? என்னென்ன மருந்துகள் இங்கே இருக்குது, அதுக்கான ஒப்பீடு விலை அது மாதிரிலாம் ஏதாவது போடுவீங்களா? கண்டிப்பாக சார். இன்னும் ஒரு 1 week டைமில் போட்டுருவோம் சார். நான் ஃபர்ஸ்ட் சப்ளை மட்டும் வந்திருக்கு. சரி. அடுத்து சப்ளை வரும்போது கம்ப்ளீட் லிஸ்ட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். பண்ணுறேன். ரொம்ப நல்ல விஷயம். மக்கள் இங்கே வந்து அணுகி இந்த சேவையை பெறணும். வாழ்க வாழ்க. நன்றி. தேங்க்யூ சார்.